பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாடி தேவன் தந்த இந்த வாய்ப்புக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த பாடத்தின் சிந்தனைக்கு நேராக போகிறோம். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸோ இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்ன? 4 குணம். என்னது? 4 குலம்பெயர். புலம்பெயர்தல் அப்படின்ற ஒரு தலைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் படைச்ச 4, அதாவது இமிகிரேட் ஆகிறது. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறது. பைபிளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போறாங்க அப்படிங்கிறத படிச்சிருக்கீங்களா? ஆபிரகாம் போயிருக்காரு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இஸ்ரேல் மக்கள், அதுதான் பெரிய பயணம். இஸ்ரேல் மக்களுடைய பயணம் தான் மிகப்பெரிய புலம்பெயர்வு. இப்போ அந்த ஒரு சம்பவத்துக்குள்ள, இது மாதிரி தேவன் அடையாளமா செஞ்சிருக்கிற சம்பவத்துக்குள்ள ஒரு அருமையான பாடத்தை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா மறைச்சு வச்சிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வாசிக்க போறோம். ஸோ அதுக்கு ஆதாரமா தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம், ஃபர்ஸ்ட் ஒரு புலம்பெயர்தலை படிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். மனுஷனை தோட்டத்துக்கு வெளியில எங்கேயும் என்ன பண்ணிருக்காரு, தேவன் உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கிட்டு அவன் என்ன பண்ணாராம், அதுக்குள்ள தோட்டத்துக்குள்ள கிழக்குல ஒரு தோட்டத்தை உண்டாக்குனாராம். அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணாராம், வச்சாராம். இப்போ அந்த மனுஷனை திரும்பவும் தேவன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அதை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இப்போ இது ஒரு சின்ன புலம்பெயர்தல். இதுக்கு அடுத்து தேவன் என்ன பண்றாருன்னா, மக்களை ஒரு இடத்துல இருந்து ஷஃபில் பண்ணி பிரிச்சு விடுறாரு. அது எங்க? பாபேல்னு ஒரு கோபுரத்தை என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. எதுக்காக கட்டினாங்க? வானத்துக்கு 8. ஃபர்ஸ்ட் ரீசன் செதறி போக கூடாது. 2வது ரீசன் பேர் புகழ் உண்டாகணும். 3வது முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. இல்ல ஆப்போசிட் காட்னு அவங்க நினைக்கல. தண்ணி அவங்களுக்கு என்னாச்சு, இதுக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சுதான் இல்லையா? அப்ப அந்த ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கும். தண்ணியை பார்த்தா ஒரு பயம், பெரிய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை பார்த்தாங்கன்னா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால தண்ணி எதெல்லாம் மூடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் மூடிடுச்சு. அப்போ மலையை விட ஹைட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம்னு கட்ட ஆரம்பிச்சாங்க. இது முடியுமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் கட்டலாம். அதுக்கப்புறம் அது மேல நீங்க எல்லாரும் ஏறி போனீங்க அப்படின்னா பில்டிங்கும் என்ன ஆகாது, அவ்வளவு பேரை தாங்குற அளவுக்கு ஹைட்டானது கிடையாது, கட்ட முடியாது. அப்ப என்ன ஆயிடும், அந்த திட்டம் கொஞ்சம் நாள்ல கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப தேவன் இங்க இவங்களை பிரிச்சு விடுறாரு. அது பிரிச்சு விடுறதுக்கு நோக்கம் என்ன? தேவன் சைட்ல இருந்து என்ன நோக்கம்? மல்டிப்ளை ஆகணும். வேற பாஷையை தாறுமாறு ஆக்கணும்னு சொல்லி வரல. வாசிச்சலாமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11:9. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. ஓகே, 1ஆம் வசனம் படிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஓகே, மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஒரே கல்ச்சரு. அதுல யாரு பவர்ஃபுல்லானாலோ அவர் சொல்றதுதான் கடவுள், அவர் சொல்றதுதான் வாழ்க்கை முறை. அப்படிங்கும்போது மக்களுக்குள்ள என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் விரும்புற ஒரு சந்ததி உண்டாகாது. அதனால இவங்களை எப்படியா ஸ்பிளிட் பண்ணி விடணுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணாரு, பாஷையை ஸ்பிளிட் பண்ணாரு. சரி, ஒரு கூட்டத்தை பிரிக்கணும்னா பாஷையை கையில போதுமா, இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்? சிந்தைக்குள்ள நான் வச்சுக்கிட்டு 50 வருஷம் கூட நான் கம்முன்னு இருந்துடலாம். ஆனா பாஷையில சொல்லணும், கொஞ்ச நேரத்துல நான் சொல்லி ஆகணும். தண்ணி வேணும்னா தண்ணின்னு சொல்லணும். கன்னடால என்ன சொல்லுவீங்க? நீலம், நீரு வேணும்னு நான் சொல்லணும். நான் தண்ணின்னா உங்களுக்கு புரியல வச்சுக்கோங்களேன், அது எதோ பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அங்க வேலை நின்றோம், எனக்கும் அவருக்கும் பகை உண்டாயிடும். அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, இவங்களை பிரிக்கணும்னு நினைச்சப்ப பாஷையை சேஞ்ச் பண்ணாரு. அப்ப தேவன் சேர்ந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? தேவன் மைண்ட்ல அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. தேவனுக்கு உலகம் முழுக்க மக்கள் வேணும். அதனால அவங்களை செதறி போக பண்றதுக்காக ஒரு யாருக்கும் பெயின்ஃபுல் இல்லாத, ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வழி என்ன பண்றாருன்னா அந்த மனுஷங்களுக்கு கொடுத்தாரு. தூதர்கள் இறங்கி ஒவ்வொரு பாஷையும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க அதை என்ன பண்ணிருக்காங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டு. அது ஒரே நாள்ல நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. திடீர்னு உள்ள தெலுங்குல
நீர் இக்குடரா அப்படின்னு சொன்னா எல்லாம் போயிடுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அது நாள் ஆயிருக்கும். அந்த பில்டிங் கட்டத்துல நிறைய கொலாப்ஸ் வந்திருக்கும். செங்கலை கேட்டா தண்ணியை கொடுக்குறதும், தண்ணியை கேட்டா சிமெண்ட்டை கொடுக்குறதும், இப்படி நிறைய சேஞ்சஸ் பிரச்சனைகள் வந்தப்போதான் அந்த தெலுங்கு பேசுறவங்களாம் தனியா போயிருப்பாங்க, ஹீப்ரு பேசுறவங்களாம் தனியா போயிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. இப்படிதான். இப்போ நாம பார்க்க போறது தான் முக்கியமான ஒரு இமிகிரேஷன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும். அப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற ஒருத்தர தேவன் பர்சனலா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பர்மிஷனோட இமிகிரேட் பண்றாரு. ஆதாம் முதல் படைக்கப்பட்டு கிழக்கே இருக்க ஏதேன் தோட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டாரா? ஆதாம் நான் உன்னை ஈஸ்ட்ல கொண்டு போய் ஏதேன்ல வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரா? இல்ல, நேரா கூட்டு போய் அவன் அங்க வச்சுட்டாரு. ஏன்னா அந்த தோட்டத்தை அவன் பண்படுத்தணும். அவன் தப்பு பண்ணா தூக்கி வெளியே போட்டார். அதுக்கு அவன்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. பாபேல் கோபுரத்துல மக்கள் அதை கட்டிட்டு வந்தப்போ அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கல. லாங்குவேஜை கொடுத்து அவங்கள எல்லாம் ஷஃபிள் பண்ணிட்டாரு. ஆனா முதல் ஒரு ஆளை பர்மிஷனோட நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆபிரகாமுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, தேவன் சொல்றத செய்யலாம், இல்லைன்னா எனக்கு வேண்டாம், நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், நல்லாதான் இருக்கேன், எனக்கு பிள்ளை மட்டும்தான் இல்லை, ஆனா சகல செல்வங்களும் என்ன இருக்கு, என் கூட இருக்கு, நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சார். அப்ப கீழ்ப்படிஞ்சு அவர் 3 விஷயத்த விட்டாரு. என்னென்ன விட்டாரு? திருப்பியும் அந்த அவருடைய சொந்த வீட்டை, தகப்பன் வீடு, அப்புறம் அவருடைய இடத்தை, சொந்த இடத்தை, இனம், அப்புறம் அந்த இடம், தேசம். 3 விஷயத்த விட்டாரா? அப்ப 3 விஷயத்த விட்டுட்டு வான்னா தேவனும் அவருக்கு சொன்னாரு, நீ உன் தகப்பன் வீடு விட்டாரு, உன் சொந்த இனம் சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டாரு, அப்புறம் உன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். அவர் அங்க போயிட்டாரு. இப்போ இவர் சொன்ன இந்த 3லயுமே எங்கேயாவது பிள்ளை அப்படின்னு இருக்கா? திருப்பி படிச்சு பாருங்க. ஓகேவா? அப்ப பெரிய ஜாதி வந்து பிள்ளை வந்துதான் வரணும் இல்ல, நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டா கூட அது ஒரு ஜாதி தான். ஆமாவா இல்லையா? அப்போ இவர் வந்து இந்த இடத்துல இந்த ப்ராமிஸ பண்ணல. ஆனா ஆபிரகாம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு இதை நம்பி இதை போகும்போது இந்த 3மே அவருக்கு எவ்வளவு நாள்ல கிடைச்சது? ஓகே, வாசிச்சலாமா? இவரு ஃபர்ஸ்ட் இனத்தை விட்டாரா? ஏன்னா அங்கிருந்து கிளம்பணும்னா அந்த இனத்தை விடணும், தேசத்தை விடணும், வீட்டை விடணும். ஃபர்ஸ்ட் இனம் அவருக்கு எப்படி கிடைச்சது, அது எப்படி பெருகிச்சுன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். 70 பேரை பத்தி இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். 7ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இப்போ 9ஆம் வசனம் படிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். இது யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை பத்தி தெரியாத ஒரு ராஜா எகிப்துல உண்டாயிட்டார். அவர் உண்டானப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு யோசேப் பத்தி தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் இந்த வார்த்தை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்க மாட்டார். ஸோ யோசேப் பத்தி தெரியாதனால அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அவருடைய அந்த இன்னர் டீம் மந்திரிமார்கள்ட்ட. இங்க பாருங்க, இந்த யூதர்கள் எபிரேயர்கள் எங்க பார்த்தாலும் யார் தான் இருக்கிறா, அவங்க தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஒருவேளை ஒரு சண்டைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா வரும். ஏன்னா 2 விதமான கல்ச்சர் இருக்கிற இடத்துல மக்கள் என்ன ஆயிடுவாங்க, திடீர்னு சின்னதா சண்டை உண்டாகும், அந்த சண்டை பெரிய கலவரமா மாறும். அப்படி மாறிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மள அடிச்சு போட்டுட்டு தேசத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு 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 ஜாதிக்கு, ஒரு இனத்துக்கு பலம் அப்படின்னு சொன்னா யார சொல்லலாம்? ஜனத்தொகை இல்ல, அந்த ஜனத்தொகைக்கு யார் பலம்? ஒரு ஜனம்ன்றது என்ன? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள். இதுல யார் பலம்? புருஷர்கள். புருஷர்கள். அப்ப புருஷர்கள் அப்படிங்கிறது உருவாகாம இருக்கணும்னா எங்க இருந்து தடுக்கணும்? குழந்தையில இருந்தே தடுக்கணும்ட்டு தான் அவன் என்ன பண்றான், ஒரு புது ரூல்ஸை கொண்டு வரான். அந்த ரூல்ஸ்ல என்னது, எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் அதை சாகடிச்சிரு. அப்படி பண்ணா எவ்வளவு நாள்ல அந்த பலம் குறைஞ்சிரும்? 20 இயர்ஸ்ல என்ன ஆயிடும், ஆல்ரெடி இதாயிடும். ஏன்னா ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆல்மோஸ்ட் ப்ரெஷர்ல என்ன ஆயிடுவாங்க, பலவீனம் ஆயிடுவாங்க. அப்ப அவன் இப்படி ஒரு பயங்கரமான திட்டத்தை போடுறான். இப்போ இந்த திட்டத்தை போடுற அளவுக்கு அங்க என்ன இருக்கிறாங்க மக்கள்,
பெருகி இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் முதல் இழந்த அந்த இனம் அப்படிங்கிறது இந்த எகிப்துல வரும்போதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமா பெருகுது. இவங்க எகிப்துக்குள்ள யாக்கோபு ஃபேமிலி வர வரைக்கும் ஆபிரகாமுக்கு இந்த ப்ராமிஸ் எவ்வளவு பேர் தான்? 70 பேர் தான். இந்த ஆதியாகமத்துடைய லாஸ்ட் வசனமும் யாத்திராகமத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா வெறும் 70 பேர் தான் எங்க போயிருக்கிறாங்க? எகிப்துக்கு போயிருக்கிறாங்க. யோசேப்பினுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த இஸ்ரேல் மக்கள் பெருக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எகிப்துக்குள்ள எங்கேயாவது திரும்பினா எகிப்துக்காரனுடைய முகத்தை பாக்குறது அபூர்வம். யார் தான் தெரியுறா? எபிரேயர்கள் தான் தெரியுறாங்க. எகிப்துக்காரங்கன்னா கருப்பா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா சிவப்பு சிவப்பா இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இங்க என்ன ஆயிட்டாங்க? பெருகிட்டாங்க. இப்ப அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல விதமா தான் யோசிக்கிறார். ஒரு நல்ல ராஜா தான் சொல்ல போனா. ஆனா அவர் எடுத்த முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ராங். இப்போ அது நம்ம பாடம் இல்லை. ஆனா ஒரு ராஜாவே பயப்படுற அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணப்பட்டாங்க? கொடுக்கப்பட்டுட்டாங்க. ஓகே, இப்போ அவர் ரெண்டாவது எதை விட்டுட்டு வந்தாரு? வீட்டை, இனம் பார்த்துட்டோம். அடுத்தது அப்பாவுடைய வீட்டை விட்டாரு. அப்பாவுடைய வீடு அப்படின்னு சொல்ற அந்த அடையாளம் இஸ்ரேல் மக்களுக்கு எப்ப கிடைச்சது? 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சங்கரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஓகே, 13ஆம் வசனம் படிங்க. அந்தபடியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஓகே, ஆபிரகாம் விட்டுட்டு வந்த வீட அவருடைய சந்ததிகள் கானான் தேசத்துல வந்து பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கைகளால கட்டப்படாத வீட்டுகள்ல போய் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? குடியிருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாம் அங்க இருந்தப்ப அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு செழிப்பான இடத்துல தானே இருந்தாரு. எங்க இருந்தார்? ஃபர்ஸ்ட் ஹாரான்ல இருந்தார். அரான்ல இருந்தார். அங்க ஒரு நல்ல நிம்மதியான லைஃப்ல தான் இருந்திருக்கிறாரு. அதை விட்டுட்டு வந்தப்புறம் இவர் பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்கல அப்படின்னா தேவன் சொன்னது நடந்த மாதிரி இருக்குமா? இருக்காது. தேவன் ஆபிரகாமுக்கு இந்த விஷயங்களை சொல்றாரு. எப்படின்னா தீர்க்க தரிசனமா ஒரு இடத்துல சொல்றாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:14வது வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஓகே, இவங்க எப்படி புறப்பட்டு வருவாங்களா? மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு. ஏன் மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வரணும்? எகிப்துல இருந்து கிளம்பணும், கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஏன் மிகுந்த பொருட்கள் அவங்களுக்கு தேவை? அவங்க 400 வருஷமா என்ன பண்ணாங்க? சம்பளம் வாங்காம வேலை செஞ்சாங்கல்ல. அப்ப அந்த சம்பளத்தை யார் வாங்குவான்? எகிப்துக்காரன் என்ன நினைச்சிருப்பான்? இலவசமா அடிமைகள் கிடைச்சிருக்காங்க, அது நம்மளோட பலசாலிகள் நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டானா? பணத்தை கொடுக்கவே இல்லை. அடிமையா வச்சு அடிமை பணம் கேட்க முடியுமா? அவன் கேள்வி கேட்க முடியாது. சந்தோஷமா இருந்தான். ஆனா தேவன் விட்டாரா? ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணாரு. அந்த ஒரு நாள்ல இந்த 400 வருஷத்துல எவ்வளோ பேர் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பளம் எகிப்துக்காரன் மறைமுகமா சாப்பிட்டுருப்பானோ அத்தனையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ ஒரு புருஷனோ போய் பக்கத்து வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாத்தையும் எடுத்து வையின்னா அவன் என்ன பண்ணுவான்? நீங்க வைப்பீங்களா? நகையை கேட்கறான். இவன் என்ன எப்படி நகையை கேட்கறான் அப்படின்னு என்ன நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அப்ப எப்படி எகிப்துக்காரன் கொடுப்பான்? எப்படி கொடுப்பான் தெரியுமா? அவன் வீட்டோட நம்பிக்கை செத்து போய் கிடக்குது. தலைச்சம் பிள்ளை செத்த அடுத்த நாள் இவங்க போய் என்ன பண்றாங்க? அடுத்த நாள் கூட இல்லை, அன்னைக்கு நைட்டே போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற வெள்ளி தங்கத்தெல்லாம் என்ன பண்ணுங்க? கொடுத்துருங்க. ஏன் கொடுத்தாங்க தெரியுங்களா? இந்த கொடுக்கறதுனுடைய கடைசி அந்த ஒரு வாதை தான் தலைச்சன் பிள்ளை. அதுக்கு முன்னாடி 9 வாதைகள் நடந்துருச்சு. அந்த 9 வாதையிலே எகிப்து என்ன ஆயிடுச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இந்த தேவன் யாருன்னு அடிமைன்னு நினைச்சு நாங்க சாதாரணமா இட போட்டோம். இப்பதான் தெரியுது இந்த ஆட்களுடைய கடவுள் எவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கும் போது கடைசியில் என்ன பண்ணிட்டான்? எனக்கு இந்த பொண்ணு வெளியெல்லாம் வேணாம், மிஞ்சி இருக்கிற என்னோட உயிர் எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டான். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது மிகுந்த பொருளோடு புறப்படுவார்கள்னு சொன்ன அந்த வார்த்தை கூட மிஸ் ஆகாம தேவன் என்ன பண்ணிட்டார்? ஆபிரகாமுக்கு நடத்திட்டார். 3வது அவங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அந்த தேசத்தை கொடுத்ததை வாசிச்சிடலாம்.
ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஓகே, அதுலயே 18வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஓகே, இது ப்ராமிஸ் பண்ணாரா? இதே லேண்டை கொடுத்துட்டாரா அப்படிங்கிறத யோசுவா 24:13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள், நீங்கள் நடாத. ஸோ இந்த 3 விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆபிரகாம் அப்படிங்கிறவர் இமிகிரேட் ஆனாரு. அந்த இமிகிரேட் ஆனதுக்கு தேவன் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அது எல்லாமே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிருச்சு. இப்போ ஆபிரகாமுக்குள்ள பர்சனலா இண்டிவிஜுவலா ஒரு இமிகிரேஷன் நடந்திருக்கு. அந்த இமிகிரேஷன் தான் நம்மளுக்கான ஒன்லைன் லெசன் இன்னைக்கு. ஓகேங்களா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஓகே, அப்போ ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த இமிகிரேஷன், புலம்பெயர்தல் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வெளி தோற்றமான வாழ்க்கையில ஒரு சேஞ்ச். ஆரான்ல இருந்து கானானுக்கு வந்தார். நடுவுல எகிப்து வேற சில இடங்கள்ல சில கஷ்டங்கள் பட்டார். கானான்ல வந்து செட்டில் ஆயிட்டார், செத்துட்டார். சாகறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்குள்ள அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு இமிகிரேஷனை, ஒரு மாற்றத்தை, ஒரு புலம்பெயர்தலை தேவன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆபிராம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தேராகுடைய அடையாளத்துல இருந்த அந்த ஆபிராம் இப்போ தேவனால எப்படி அழைக்கப்படுறாரு? ஆபிரகாம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன் இது இந்த ஒரு சின்ன கா வரதுனால என்ன ஆயிட போகுது? இனிமேதான் எல்லாம் நடக்க போகுது. என்ன தெரியுங்களா? இந்த ஆபிரகாம் அப்படின்னு அவரு அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஈசாக்கே என்ன ஆனாரு? பிறந்தார். அப்போ இவ்வளவு நாள் நடந்த இதுல தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை. எப்போ 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் அழைச்சாரோ அப்போ தேவன் ஆபிரகாம்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சாரு. 25 வருஷம் கழிச்சு தான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் கொடுப்பேன்னு சொன்னாரா? சொல்லல. சரி, கூப்பிடும் போது இங்க பாரு ஆபிரகாம், நீ வா, எல்லாம் கிடைக்கும், ஆனா 25 வருஷம் கழிச்சு தான் உனக்கு பிள்ளை சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவீங்க? தேவனே பாய், இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, நாங்க இங்கே இருந்துக்கிறோம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? வந்தார். அப்போ ஆபிரகாம் வெளியே அவங்க ஊருக்காரங்க தேசக்காரங்க எல்லாரும் பார்க்கும்போது அவர் கிளம்பி போனார். அது வந்து அவருடைய வெளிப்புறமான ஒரு புலம்பெயர்தல். ஆபிரகாமுடைய பர்சனல் அடையாளத்துல தேவன் கை வைக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆபிராம் அப்படின்றவர் ஆபிரகாம்னு மாறும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அவருக்குள்ள அப்போதான் பிறக்குது. அப்போ இவ்வளவு நாள் ஏன் பிறக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் ஆபிரகாம் யாரோட அடையாளத்துல தான் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய அடையாளத்துல தான் இருந்தார். தேராகு அப்படிங்கிற அவருடைய பையன் அடையாளத்துல தான் இருந்தார். எப்போ ஒரு ஆபிரகாம் அப்படின்னு மாறிட்டாரோ கூடவே யார் மாறினது? அவங்க குடும்பத்துல இன்னொருத்தரும் மாறினாங்க. சாரா. அங்க என்ன போட்டிருக்கு? இல்லையா? சாரால் அப்படிங்கிறவங்க எப்படி ஆயிட்டாங்க? இந்த வசனம் படிங்க, 17:15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். ஓகே, அப்போ ஆபிரகாமுக்கும் பேர் மாறிடுச்சு, சாராளுக்கும் பேர் மாறிடுச்சு. இப்போ இந்த இமிகிரேஷனுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன? அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை அப்படின்னா, உலகம் முழுக்க இனி வரப்போற சந்ததி எல்லாம் யாரை பத்தி தான் பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இது ஆபிரகாமுடைய பிள்ளை, எங்க தகப்பன் ஆபிரகாம்னு சொல்ற அளவுக்கு எங்க சந்ததி வந்துரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா? இப்போ இந்த சந்ததியை பத்தி வேதத்துல வேற எங்கேயாவது அட்வான்ஸா சொல்லியிருக்கா? கலாத்தியர்ல இருக்கு. என்னன்னு?
இல்ல கலாத்திரி இப்ப வாசிக்க வேண்டாம். இப்ப பாருங்களேன், இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இது எதுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன் அப்படின்னா, சரீரம் செத்தவன் ஒரு வசனம் அங்க வருதா, ஒரு லைன் வருதா, அது இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, எப்போ சரீரம் செத்தவன்னு சொல்லி ஒரு வேதம் ஒருத்தரை பத்தி அடையாளப்படுத்துதோ அவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? மரணத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப மரணத்துக்குள்ள இருக்கிற ஒரு நபர் இந்த பூமி முழுவதையும் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு மக்களை பெற்றெடுக்க முடியும்னா அது யாருடைய ஆசீர்வாதத்தினால முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த செத்து போன ஆளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த செத்து போன ஆளு 2 கிரியைகள் என்ன பண்ணாரு? செஞ்சார். அதுதான் புலம்பெயர்தல். இன்னொன்னு அவருடைய சொந்த அடையாளத்தை மாத்துனது, மறந்தது, விட்டது. அப்புறம் அவருக்கு அந்த சர்க்கம்சேஷன் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஆக்ட். அதோட ஆக்டுக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இருதயத்திலையும் செவியிலையும் விருத்த சேதனம். அதாவது உங்களுடைய கீழ்ப்படியாம காது கொடுத்து கேட்காம இருக்கிற அந்த குணத்தை நீங்க மாத்திக்கோங்க ஸ்தேவான் சொல்லுவார். அப்போ இந்த மாதிரியான ஒரு குணம் ஆபிரகாமுக்குள்ள தேராகுனுடைய அடையாளத்துல இருக்கும்போது அவருக்கு இருந்துச்சு. ஆனா எப்போ அவர் அதை மாத்திக்கிட்டாரோ, அந்த வேதனையை ஏத்துக்கிட்டாரோ, அந்த அடையாளத்தை விட்டாரோ, அவர் எங்க வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியையே நிரப்புற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இப்ப இதே மாதிரி ஒரு இமிகிரேஷன் யாருக்குள்ள நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நடந்திருக்கு. நம்மளுடைய பாடம் ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்குமான ஒப்பீடு. யூஸ்வலா நம்ம ஆபிரகாம் யாருக்கு ஒப்பிட்டு பார்ப்போம்? பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நாம எப்படி யோசிக்கலாம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு, ஆபிரகாம் மாதிரி அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரம் 30ஆவது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாலமோன் நீதிமொழிகள் எழுதும்போது, நான் அவருடைய மடியில எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். இப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பாரு? அதான் வசனம் வாசிச்சுட்டோம், செல்ல பிள்ளையா இருந்தாரு. இப்ப தேவன் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அசைன்மெண்ட் என்ன? யாத்ராகமம் 23ஆவது அதிகாரம் வசனம் 20, 21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்குள் சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஓகே, இந்த அசைன்மெண்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட். என்ன? அவர் ஆவியாகிய ஒரு ஜீவி, தேவ தூதனாக, அதாவது தூதர்களோட தூதர்லாம் என்ன பண்ணியிருக்காரு? மேல இருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணு, இந்த தூதன் நிலைமையிலேயே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டுட்டு கீழே இறங்கி போய் இந்த இஸ்ரேல் மக்களை நீ என்ன பண்ணு, வழி நடத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் இந்த இடத்துல பேசுறாரு. நான் உனக்கு முன்னாடி ஒரு தூதன் அனுப்புவேன். அந்த தூதன் எப்படிப்பட்டவரு? ரொம்ப கோபக்காரரு. அவர் என்ன பண்ணாத, எரிச்சல் படுத்தாத, அவர்கிட்ட என்ன இருக்கு, என்னுடைய நாமம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அனுப்புறாரு. அந்த தூதனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? கேப்ரியலா? மிகாயல். மிகாயல தான் அனுப்பிச்சாரு. அந்த மிகாயலுக்கு இங்க ஒரு நேம் கொடுக்குறாங்க. அந்த நேமை கேட்டா நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க. வாசிக்கலாமா? 34ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். ஓகே, அவருடைய பேர் என்னவா? எரிச்சல் உள்ள தேவன். இப்போ எரிச்சல் உள்ள ஒரு நபர் கிட்ட நீங்க யாராவது பழகி இருக்கீங்களா? நம்ம யாராவது அப்படி பேர் எடுத்திருக்கிறோமா? நம்மளாம் யாரு? நல்லவர்கள், தங்கமானவர்கள். ஆனா அவர் யாரு? எரிச்சல் உள்ள தேவன். அப்ப நம்ம நல்லவங்களா
அவர் நல்லவரா? அவர் அது எப்படி எரிச்சல் உள்ளவர் எப்படி நல்லவராவார்? அவர் நியாயமா எரிச்சலாரு. நியாயமா எரிச்சலாவார். என்ன ஒரு ஆன்சர்! எந்த சர்ச்சிலையும் இப்படி நான் ஒரு ஆன்சரை கேட்டதே இல்லை. இது நீங்க டைரியில் எழுதி வைக்கணும். நியாயமா எரிச்சல். அப்ப தேவன் அவருக்கு எப்படி ஒரு பேர் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, அவர் எரிச்சல் குடிச்சவர், அவர் நீ என்ன பண்ணிடாத, கோபப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ இயேசு இங்க வந்து 38 வருஷம் அவங்க என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. ஒரே ஒரு இடத்துல எரிச்சல் ஆனார். எங்க ஆனாரு? அந்த சீனாய் மலையில கல்ல போட்டு அடிச்சு தண்ணி வர வச்சார்ல, அதுதான் அவருடைய உச்சகட்டமான கோபம். அதுலதான் மோசைக்கு பனிஷ்மெண்ட் வந்துச்சு. அப்போ இந்த இமிகிரேஷனுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் நிற்கும் போது அவரே எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்ட் நிலைமையில ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை. கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த விஷயம் புரியாது. அப்போ இவர் பர்ஃபெக்டா இல்லாததுனால இவர் இந்த மக்களை எதுக்குள்ள அடைச்சி போட்டாரு? நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அடைச்சி போட்டாரா இல்லையா? ஏன்னா 23 அதிகாரத்துல இவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் வருது. 20 அதிகாரத்துல தேவன் என்ன பண்றாரு? சினாய் மலையில நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ இந்த தூதன் தானே அதை வாங்கி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இந்த கற்பனைகளும் நியாயப்பிரமாணங்களும் இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குச்சா கட்டி போட்டு கட்டி தானே போட்டுச்சு. அப்ப அதை கொடுத்தவர் இவங்களை எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு? எகிப்துல இருந்து விடுதலை பண்ணிட்டாரு. எங்க கொண்டு வந்து அடிமையாக்கிட்டாரு? நியாய பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்து அடிமையாக்கிட்டாரு. அப்ப இந்த வேலையை செஞ்சது யாரு? மோசஸ் மூலமா இயேசு கிறிஸ்து இந்த வேலையை என்ன பண்ணிருக்காரு? செஞ்சிருக்கிறாரு. அப்போ கொண்டு வந்து அடிமையில சேர்த்துட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இமிகிரேஷன்ல இருந்து இன்னொரு இமிகிரேஷனுக்கு போகணும். அது எங்க? பூமிக்கு மனுஷனா வரணும். வாசிக்கலாமா? யோவான் 5வது அதிகாரம் 26வது வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களை ஒரு நியாயப்பிரமாணத்துக்குள்ள இவர் அடிமைப்படுத்தும் போது, அப்புறம் பூமிக்கு வந்த அப்புறமும் இந்த காலகட்டத்துல கூட இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமை என்ன? தன்னில் தானே ஜீவனுடைய ஒரு நிலைமை அவருக்கு என்ன இல்லை? அந்த பிளெஸிங் அவருக்கு இல்லை. அப்போ தனக்கே முழு ஜீவன் இல்லாத நிலைமையில ஒருத்தர் இன்னொருத்தரை முழு ஜீவனுக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல செஞ்சது என்னதுதான்? பாதி ஜீவன் தான். இப்போ இதயத்துக்கு ஆபிரகாம் மேல திருப்பி போடுங்க. ஆபிரகாம் ஒரு முழு ஜீவனுக்குள்ள இல்லாதப்போ அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை யாரு? ஈசாக் இல்ல, இஸ்மாயில். ஆபிரகாம் எப்போ முழு ஜீவனுக்குள்ள வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய விருத்த சேதனமும் அவருடைய ஆபிரகாம் அப்படிங்கிற ஜீவன் உள்ளோருக்கு தகப்பன், அப்பதான் அவர் ஆவறாரு. என்ன ஆவறாரு? ஜீவன் உள்ளவர்களுக்கே நீ தகப்பன் ஆவறாரு. அதுக்கு முன்னாடி ஜீவனை இழக்கக்கூடிய மக்களுக்கு தகப்பனா இருந்தார். அதுல அவருக்கு யார் யாரெல்லாம் பிறந்தா? இஸ்மாயில், அப்புறம் கேத்தூராலின் சந்ததின்னு சொல்லி கொஞ்சம் பேர்லாம் என்ன வந்திருக்காங்க. அவங்க யாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இல்ல. இதையும் நீங்க ஒப்பிட்டு வந்தாதான் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நடக்க போற இமிகிரேஷன் புரியும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ ஆபிரகாமுக்குள்ள எப்படி மரணமான ஒரு சந்ததியும் பிறந்துச்சோ, ஜீவனான ஒரு சந்ததியும் பிறந்துச்சோ, அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து முழுமை பெறாத நிலைமையில இருந்தப்ப அவர் மூலமாக விடுதலை செய்யப்பட்டு நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடிமையாக ஆக்கப்பட்ட இஸ்ரேலர்கள் மாதிரி அவர் எப்படி இருந்தார் கேட்டீங்கன்னா, அவர் ஒரு முழுமையான ஜீவன்ல இல்லை. அதனாலதான் அவர் யோவான் 5:26 சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவரா இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். செய்திட்டார். எது? செய்திருக்கிறார். அப்ப இவர் அடைஞ்சிட்டாரா? இல்ல. அப்ப இவர் என்ன வந்திருக்கிறார் கேட்டீங்கன்னா, பாதி ஜீவனோட தான் என்ன பண்ணிருக்கிறாரு? வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. ஆபிரகாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? ஆபிராம் அப்படின்ற பாதி ஜீவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவரு ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ஷன்ல கொண்டு வந்து முடிச்சார்.
இப்ப இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனான ஜீவனுக்குள்ள போறதுக்கு இம்பர்ஃபெக்ட் ஜீவன்ல இந்த வேலையை என்ன பண்றாரு, செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் பெற்று போட்ட பிள்ளைகளுக்கும் அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அல்லாத தன்மை, அதை பத்தி பவுல் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் புஸ்தகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை எழுதுவார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22 இருந்து 26 வரைக்கும். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த 23வது வசனத்துல என்ன சொல்லுது? அடிமையானவளிடத்தில் பிறந்தவள் மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்ப மாம்சத்துல வாழ்ற ஒருத்தர் என்ன ஆவாரு? மாம்சத்தின் வழி மரணம். ரோமர் 8:8 இருக்கும். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். 2வது வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவர் யாரு? ஈசாக்கு. அவர் எதுல பிறந்திருக்காரு? அடுத்த வசனம் படிங்க. 24 படிங்க. 24. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. போதும். சீனாய் மலையில என்ன பிறந்துச்சு அங்க கம்பேர் பண்ணி எழுதுறாரு அவரு. ஆகாருக்கு பிறந்தது இஸ்மாயில், அவன் அடிமைத்தனத்துல பிறந்தான். ஏன்னா ஆகார் ஒரு அடிமை. சீனாய் மலை உங்களுக்கு என்ன பிறந்துச்சு? கற்பனைகளும் கட்டளைகளும். அப்ப எதை கொண்டு வந்து எதோட இணைக்கிறாரு? ஆகார் கூட சீனாய் மலை இணைச்சாருன்னா அது என்ன அர்த்தம்? சீனாய் மலையில ஆசீர்வாதம் என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் ஆகாருக்கு ஈக்குவல், அடிமைத்தனத்துக்கு ஈக்குவல். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆகார் என்றது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அப்ப என்ன இருக்கு? அதை வந்து லிட்டரலாவும் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டார். அந்த அடிமைத்தனம் இன்னமும் அங்க இருக்கு. எந்த அடிமைத்தனம்? இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போன நியாய பிரமாணங்கள் இன்னைக்கும் அங்க அடையாளமா இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரு. அடுத்தது அந்த எருசலேமுக்கு காட்டுவார். அப்ப எருசலேம் அப்படிங்கிறது என்னது? அது ஜீவன், அது சுதந்திரம். அந்த இதுக்குள்ளதான், எருசலேமுக்குள்ளதான் இவங்க எல்லாம் போய் சேர்ந்து வாழ்ந்து வளர்ந்து பெரிய தேசமானது. அப்ப எருசலேம் இன்னைக்கு இருக்கிற யாருக்கு அடையாளம்? சாராளுக்கு அடையாளம். அப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இந்த பாடத்தை கொண்டு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மேல போடுங்க. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு அப்படிங்கிற நபரா இருந்தப்ப அவரே முழு ஜீவன்ல இல்ல. ஆனா அவரு மற்றவங்கள உள்ள கொண்டு வரும்போது மற்றவங்களுக்கு முழு ஜீவனை, நித்திய ஜீவனை தர முடியுமா? முழு ஜீவனுக்குள்ள கொண்டு வரும்போது முடியும். அதாவது நம்ம ஆட்கள் வந்து எப்படி ஆன்சர் வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிடுவாங்க. நம்ம வந்து ஒரு முறைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ, அந்த ஆன்சர் டக்குன்னு இப்படி ஒரு ஆன்சர், இப்படி ஒரு ஆன்சர். கரெக்டா தான் நீங்க ஆன்சர் சொன்னீங்க. ஆனால் என்ன பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் மேல உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை. வேதம் சொல்லுதா, நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கீங்களா, ஆவி உணர்த்தி இருக்கா, அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் நம்ம. சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து இமிகிரேஷன் ஆகி வந்ததுனால என்ன நன்மை? இல்ல, இப்போ இயேசு இமிகிரேட் ஆகி பூமிக்கு வந்துட்டார்ல, இதனால 2 நன்மை நடக்குது. ஒண்ணு அவருக்கு, இன்னொன்னு அவரை நம்புறவங்களுக்கு. அப்ப அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அவரை நம்புறவங்களுக்கு அது நடக்க முடியும். அப்போ அதே ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கரெக்டா பார்த்து கரெக்டா பண்ணாதான் அந்த ஸ்டெப் நடக்கும். எல்லாருமே கிறிஸ்டியன் தான், எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான், எல்லாருமே சர்ச்சில் பாட்டு பாடுறவங்க தான். ஆனா எல்லாருமே சீஷர்களா? எல்லாரும் போய் பக்கத்துல சேர்ந்துட முடியுமா? ஏன் முடியறது இல்லை? அந்த ஃபாலோக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், அதை சின்சியரா எடுக்கிறவங்களால தான் அந்த இடத்துக்குள்ள போக முடியும். இப்ப அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஏன்னா இயேசு இந்த இமிகிரேட்ல இருக்காரு. அவங்க அப்பாவுடைய அடையாளத்தை விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து அடையாளம் இல்லாம இருக்கிறாரு. இந்த அடையாளத்துக்குள்ள அவர் சில கிரியைகள் செய்யணும். செஞ்சாதான் அவரு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த பேருக்குள்ள போவார். அது என்ன பத கிறிஸ்து என்ன ஒன்றும் பெருசு இல்லையே. இப்போ கிறிஸ்தவர்கள் உங்களை பார்த்து சொல்றாங்களா, இயேசுவர்கள்னு சொல்றாங்களா? ஏன் கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க? அப்ப இயேசுன்ற பேர் மட்டமா? இல்ல. இன்னைக்கு நம்ம இயேசு நாமத்துல தான் ஜெபிக்கிறோம். ஆனா நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க எல்லாரும்? நம்ம அடையாளம் என்ன? கிறிஸ்தவர்கள்.
நம்ம நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சகர் எல்லாமே இயேசு தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆபிரகாம் அப்படிங்கிறது இன்னைக்கும் மாறப்போறது இல்லை. ஆபிரகாம் அப்படிங்கிறது வந்தது எங்கிருந்து வந்தது? ஆபிரகாமுடைய உள்ளந்து தான் வந்துச்சு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு மேன்மையான இதை அடையிறோம் அப்படின்னா இது எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் ஃபுல்ஃபில்லா பண்ணதுனாலதான். அப்ப அவர் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத சிம்பிளா வாசிச்சிடலாம். பிலிப்பியர் தன்னைத்தான் வெறுத்தார். குட். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இப்போ இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறார். இந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தர் அவர் தான் முதல் சிருஷ்டி. பைபிள்ல நிறைய இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு அதை பத்தி போட்டிருக்கு. அப்போ சிருஷ்டி அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. ஒன்லி பிகாட்டன் இருக்கா இல்லையா? இப்ப இந்த ஒரு பேரே போதும், அவர் எல்லா இடத்துலயும் பெருமையா உலா வரலாம். ஒன்லி பிகாட்டன் அந்த ஒரு பேர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே என்ன பண்ணிக்கிட்டாரா? வெறுமையாக்கிக்கிட்டார். இப்ப இதை தூக்கி போய் ஆபிரகாம் மேல போடுங்க. அவரு யாருக்கு ஈக்குவலா இருந்தாரு? அவங்க அப்பா தேராக செத்து போயிட்டாரு. இப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் யார் மேல வந்துருச்சு? இவர் மேல வந்துருச்சு. அப்பாக்கு ஈக்குவல் ஆயிட்டாரா இல்லையா? நல்ல பவரோட இருக்காரு, சொத்து இருக்கு, தேசம் இருக்கு, வீடு இருக்கு, நிறைய வேலைக்காரங்களா இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு கால், அந்த ஒரு இமிகிரேஷன் அவருக்கு வந்தப்ப அவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ஜீரோ பண்ணாரா? விட்டுட்டு என்ன பண்ணாரு? இந்த அடையாளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் போட்டு இருக்கிற துணி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸோட கிளம்பி அந்த மாதிரி பாலைவனமான ஒரு நாட்டுல போறதுன்னா அது என்ன பண்ண முடியாது, சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அதே இது ஜீசஸ் மேல இங்க அப்ளை பண்ணுங்க. செல்ல பிள்ளை, அவர் சொன்னா என்ன வேணா நடக்கும். அப்படிப்பட்டவருக்கு இங்க பூமியில வந்துட்டு என்ன இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை. உங்களை யாரும் அப்படி இருக்கீங்க? நான் பிளாட்ஃபார்ம்ல தான் பார்த்துருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில சுத்தும் போது அவருக்கு தலை சாய்க்க இடையில. அப்போ உண்மையிலேயே அவர் தன்னை அந்நியன் ஆக்கிக்கிட்டாரா? இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்ற அந்த பவுல் சும்மா எழுதணுமே எழுதியிருப்பாரா? இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்து ரைட் சம்திங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஜீசஸ் இஸ் த ஜீசஸ் பெஸ்ட், வாவ், அமேசிங், எக்ஸ்ட்ரா என்னென்னமோ எழுதுவோம். அதுல எத்தனை நம்ம ஃபீல் பண்ணி எழுதியிருக்கோம்? ஏன்னா ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தா என்ன ஒன்றும் எழுதலையே அப்படின்னு எழுதி அந்த மாதிரி மைண்ட்ல ஒரு எழுதினார் பாக்குறீங்களா? ஒரிஜினலா ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? தன்னைத்தானே வெறுமையாக்குனார்னா அவர் வெறுமை ஆக்குனார். அப்ப அந்த வெறுமை ஆக்கும் போது பிதா அதை பார்த்துட்டு இருப்பாரா இல்லையா? பார்க்கிறார். அடுத்தது படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஓகே, இந்த தாழ்த்துறது அப்படின்னு வருது இல்ல, இந்த தாழ்த்துறது நம்ம கிட்ட இருக்கா? தாழ்மைன்றது இதை ஒரு நாள் இப்ப பாருங்களேன், நமக்கு மேல வளர்ந்துருக்கிற சகோதரர்கள் வருவாங்க, கன்வென்ஷன்ல வருவாங்க, ஒரு மீட்டிங்ல வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்து வாங்க பதர், வணக்கம் பதர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கீழே இருக்கிற பதர்ஸுங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம அப்படி பண்ணுவோம். அப்ப தாழ்மை யாருக்கு தான் தெரியும்? எனக்குன்னா அதிக அறிவு இருக்கிறவங்களுக்கு நான் தாழ்மையை காட்டுவேன், எனக்குன்னா கம்மி அறிவு இருக்கிறவங்களுக்கு நான் தாழ்மைங்கிறது நம்மளை யாரும் பாக்குறாங்க, நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு பாகு பிரிச்சு வர்றது தாழ்மை கிடையாது. இயேசு பரிசுத்தவான்கள்ட்ட தாழ்மையை காட்டினாரு. யார்கிட்ட போய் தாழ்மையை காட்டினாரு? பாவிகள்கிட்ட. அவரை போய் அடிக்கிறவங்கள்ட்ட, அவர் அவமானப்படுத்துறவங்கள்ட்ட, கை விட்டுட்டு ஓடுறவங்கள்ட்ட தாழ்மையை காட்டினார். நம்ம யார்கிட்ட காட்டுவோம்? அப்ப தெரியுதா நம்ம தாழ்மை எப்படின்னு? அப்ப அந்த தாழ்மையை வச்சிருக்கிறவர் அந்த பேரை பெறுறதுல ஏதாவது குற்றம் இருக்கா? அப்ப நம்மளுக்கு அந்த பேர் வரணும்னா, ஒருவேளை அந்த பேர் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அது தகுதியா இருக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு கத்துக்கணும் இந்த பாடத்தை. தாழ்மனா என்ன? தாழ்மனா வளர்ந்த பதர்கள் கிட்ட, வளர்ந்த சகோதரிகள் கிட்ட மட்டும் இல்ல, புதுசா வர்றவங்கள்ட்டையும், உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்டையும், உங்களுக்கு ஈக்குவலா ஆவியில வளராதவங்கள்ட்டையும் நீங்க எப்படிதான் இருக்கணும்? அதே தாழ்மை, அங்க காட்டின தாழ்மையை தான் இங்கேயும் காட்டணும். அதைத்தான் இயேசு அங்க காட்டினார். அடுத்தது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். அப்போ இந்த 3 கிரியை செஞ்சதுனால அவருக்கு ஒரு பிளஸிங்கை கொடுத்தார். அது என்ன பிளஸிங்?
வானோர், பூதலத்தோர், பூதலத்தோர், பூமியின் பூமி கீழான. கீழான. இந்த 3 பேர், இந்த 3 கேட்டகரியிலையும் ஆட்கள் இருக்காங்க. வானோர்ன்றது தூதர்கள், பூதர்கள், பூமியில இருக்கிறவங்க மனுஷர், மனுஷங்க உயிர் வாழ்றவங்க, பூமிக்கு கீழே இருக்கிறவங்க மரணப்பட்டவங்க, மரணத்துல இருக்கிறவங்க. அப்ப இவங்க எல்லாருமே எந்திரிச்சு வரும்போது எல்லாரும் என்ன ஆயிடுவாங்களாம்? முழங்கால் யாவது முழங்கால் போட்டு. அப்ப முழங்கால் போட்டுனா நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு நிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் வரல. அதுல அது என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாடி எல்லாருமே சரண்டர். ஏன்னா முழங்கால் போட்டுக்கிட்டு நீங்க ஒரு வேலையை வேகமா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. முழங்கால்ன்றது ஒரு சரண்டருக்கான சிம்பல் அது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படி நிக்க போறாங்கன்னா, இனி உலகத்துல ஏகப்பட்ட அதிகாரங்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இப்போ உலகத்தை முழு கண்ட்ரோல் பண்றது யாரு? அப்படிப்பட்ட அதிகாரம் கூட இயேசு அப்படின்னு சொல்லிட்டா அந்த அதிகாரம் கப்சிப்னு சைலண்ட் ஆயிடும். அதிகாரம், துறைத்தொணை, இது எல்லாம் எங்க வந்து நிக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசுன்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது கப்சிப்னு அவங்களுடைய ஆளுகையை நிறுத்திட்டு இந்த ஆளுகைக்குள்ள வந்துருவாங்களாம், சைலண்ட் ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பவர் அந்த பேர். அது இப்ப நம்ம சொல்றதுக்கு சாதாரணமா இருக்கும், ஏசு ஏசு அப்படின்னு சொல்லிடுறோம். பட் இதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது தேவன் எப்படிப்பட்டதை ஆக்குவார்னா, ஒட்டுமொத்த உலகமும் இதுக்கு முன்னாடி செத்து போன எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து எல்லாருமே இயேசுன்ற இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்டு என்ன ஆயிடுவாங்கன்னா, நிமிர்ந்து நிக்கிற அவங்களுடைய எண்ணம், பணம், அதிகாரம், பலம் எல்லாம் முழங்கால் போடும். இயேசுன்னு கேள்விப்பட தான் அந்த முழங்கால் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் வரும். நம்மளுக்குள்ள வந்திருக்கா? நம்ம இயேசு பத்தி இவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம முழங்கால் போடுறோமா? அப்ப என்ன அர்த்தம்னா, நமக்கு எதெல்லாம் நம்பிக்கை இருக்கோ, எதெல்லாம் நம்ம நம்புறோமோ இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு அதுதான் நம்பிக்கை. இதெல்லாம் எழுதிட்டு பவுல் ஒரு பயங்கரமான விஷயத்த அடுத்த வசனத்துல எழுதுறாரு. நோட் பண்ணிக்கோங்க, படிங்க சிஸ்டர். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. யார் கர்த்தரா? இயேசு கிறிஸ்து. என்ன மாதிரி ஒரு வேர்டு பார்த்தீங்களா இது? பிதாவாகிய தேவனுக்கு மகிமை அப்படின்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட போய், பிதாவாகிய தேவனே நீங்க எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க, உங்களுடைய வல்லமையை பார்த்தா நினைச்சா எங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, பிதா என்ன தெரியுமா திருப்பி ரிப்ளை கொடுக்குறாராம், பிதாவாகிய தேவனாகிய எனக்கே இந்த இயேசு தான் கர்த்தர். இவர் உங்களோட பெரியவரான்றது இல்லை, இவர் தான் எனக்கே கர்த்தர். எப்படி? அதுதான் நம்ம மேல படிச்ச வசனம். அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து இந்த இடத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இமிகிரேட் ஆகி கீழே வந்தப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரே ஒரு ஜீவன், அது போனா வராத ஜீவன். இயேசுவை யார் உயிர்த்து எழுப்பினது? தேவன் தானே எழுப்பினாரு. அப்போஸ்தலர்கள் இருக்கும் அந்த வசனம் 1ஆம் அதிகாரத்துல, அப்புறமா படிச்சுக்கோங்க. அப்ப இயேசுவால தானா எழுந்து வர முடியுமானா எழுந்து வர முடியாது. இயேசுக்கு இருந்த ஜீவனை அவரு என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா காப்பாத்திக்கலாம். ஒரே ஒரு பிளான் பி தேவன் என்ன பண்ணியிருந்தாரு கேட்டீங்கன்னா, இயேசுக்கு கொடுத்திருந்தார். தெரியுமா அது என்ன அப்படின்னு? வாசிக்கலாமா? யோவான் 10ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இப்ப பிதா பூமிக்கு அனுப்பும் போது அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. பாரு இயேசு, நீ விரும்புனா இந்த பலி மரணத்தை என்ன பண்ணலாம்? ஏத்துக்கலாம். ஒருவேளை உன் மைண்ட் மாறுச்சு, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? சாகாமலேயே அப்படியே உன்னோட லைஃபை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது இயேசுவுக்கு கொடுத்திருந்த பிளான் பி. பிளான் ஏ பலியா போறது, பிளான் பி அவருக்கு கொடுத்திருந்தார். உன்னோட ஜீவனை நீ வச்சுக்கலாம். அதான் ஏசு சொல்றாரு, இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் பிதா எனக்கு கொடுத்துதான் அனுப்பியிருக்காரு, சும்மாலாம் என்ன நினைச்சுக்காதீங்க, நான் நினைச்சேன்னா சாகாம இருக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாரு அவர். புரிஞ்சுச்சுங்களா அந்த வசனம்? அப்படி சொன்னதுனால நீ விரும்புனா இந்த பலி ஏத்துக்கலாம், நீ விரும்பலன்னா. ஆனா இயேசு நல்லவர். அவர்கிட்ட எப்பவுமே பிளான் பி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிளான் ஏ தான், அது உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். ஆனா அவர் கேட்குற மாதிரி, அவர் நினைக்கிற மாதிரி, அவர் விரும்புகிற அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வந்தாதான் அந்த ஆசீர்வாதம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க இமிகிரேட் ஆகலை அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் வராது.
அப்ப இவர் இந்த பிளான் பி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்டே பண்ணலை. இப்போ என்ன ஆயிடுச்சு, எப்போ ஆபிரகாம் அழைக்கும் போது தேவன் ஒரு விஷயத்த மறைச்சாரோ, அந்த 25 இயர்ஸ் அப்படிங்கிறத மறைச்சார் இல்லையா, சீக்கிரட்டா வச்சார் இல்லையா, அதே மாதிரி இயேசுவுக்கு ஒரு விஷயத்த சீக்கிரட்டா வச்சார். இதான் அதுதான் கைவிடப்படுதல். ஏன் அதை சொல்லல? அவரு சொல்லியிருந்தா அவர் தான் இயேசு இல்ல, மென்டலி தாங்கி இருப்பாரு. இயேசுவுக்கு அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சொன்னார், எல்லா இடத்துலயும் அவருக்கு கை கொடுத்தார். ஈவன் தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணப்ப கூட 3 முறை ஜெபம் பண்ணப்ப கூட பதில் கொடுக்காம கம்முன்னு இருந்தார் பிதா, என்னதான் பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா தூதனை அனுப்பி தன்னோட சப்போர்ட்டை மறைமுகமா காட்டினாரா இல்லையா? திரும்ப பிலாத்து அரண்மனையில கூட அவர் இது பண்ணும்போது சாத்தான் பிலாத்து மூலமா வந்து நான் நினைச்சா உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் கான்பிடென்டா இருந்தார். இப்ப இங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, தோட்டத்துல பிதாவுடைய ஸ்ட்ரெயிட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. இயேசு கேட்காமலே நிறைய இடத்துல பிதா பேசுவார், இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பார் நிறைய இடங்கள்ல. பட் இந்த இடத்துல வாலண்டியரா போய் கேட்கிறாரு, பிதாவே இதை நீக்க முடிஞ்சா நீக்குங்க போது பிதா என்ன சொல்லியிருக்கணும்? நீக்க முடியாதுப்பா சொல்லிருக்கலாமா இல்லையா? ஆனா சொல்லலை. அப்ப அங்க இயேசு எப்படி இருந்திருக்கணும்? ஏன்னா பதிலே தரமாட்டார், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, இந்த பாசவரை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஏதோ தப்பு நடந்து போச்சோ, அப்படி ஏதாவது ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த டவுட் எல்லாம் ஒரு டவுட்டா வைக்கல. அது எங்க காட்டுறான்னு கேட்டீங்கன்னா, பிலாத்து அரண்மனையில பேசும்போது சூப்பரா ஒரு வேர்டு சொல்லுவார். என்ன அப்படின்னா, நான் கேட்டா என் பிதா 12 லேகியோனை கூட என்ன பண்ணுவாரு, இப்ப அனுப்புவார், அனுப்பி உங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாரு, காலி பண்ணிடுவாரு, நான் தான் உங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கௌரவமா பேசுவார். அப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இயேசு கிறிஸ்துக்கு உள்ள மைண்ட்ல என்ன ஓடி இருக்கு அப்படின்னா, பிதாவுடைய பிரசன்னம், பிதாவுடைய பிரசன்னம். ஏன்னா அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த கான்ஃபிடென்ட்டான வேர்டு வருது. போய் சிலுவையில் அடிக்க போகும்போது தான், அந்த அடிக்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றாரு. வாசிக்கலாம், மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாத்தீங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இயேசுக்கு தெரியல, பிதாவும் சொல்லல. அப்போ இந்த ஒரு பாதையில இமிகிரேஷன்ல வரும்போது இயேசு இந்த ஒரு ஐடியா அவருக்கு தெரியவே இல்லை, பிதா அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிதாவுடைய பிரசன்னத்தை பார்த்துக்கிட்டே இந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அவமானத்துல பொறுத்துக்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்துட்டாரு. திடீர்னு பிதா ஒரு புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, அவருடைய பிரசன்னத்தை கட் பண்ணிடுறாரு. அந்த கட்டிங்கை தான் அவர் என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, அவரால் தாங்கவே முடியல. பிகாஸ் இயேசுவுக்கு அவர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இத்தனை ஆயிரம் வருஷங்கள்ல அவருக்கு ஒரு முறை கூட இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது. எவ்ரி டே எவ்ரி மினிட் அவருக்கு கிடைச்சிருக்கேன். நிறைய இடத்துல யோவான்ல சொல்லியிருக்காரு, அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் பேசுறேன், அதைத்தான் நான் செய்யறேன். அப்ப அவர் எல்லாத்தையும் காட்டுறாரு. அவருக்கு ஸ்ட்ரைட்டா அவங்க கனெக்ஷன்ல இருந்துக்கிறாங்க. புதுசா இருக்குது இயேசுக்கு. இந்த ஒரு வியூ மறைஞ்ச உடனே அவருக்கு டோட்டலா பிளைண்ட் ஆயிட்டாரு. என் தேவனே, அதுக்கு முன்னாடி அப்பா அப்பான்னு சொன்னவரு அட்லீஸ்ட் இப்ப தேவனேன்னு சொல்லியாவா சின்ன ஆயிடுவாரு, இறங்கிடுவாரோன்னு தேவனே தேவனேன்னாரு. பிளைண்டு தான், கைவிடப்பட்டது. ஆனா இந்த மரணம் வரைக்கும் அவர் தன்னை எங்கேயுமே எக்ஸ்ட்ராடினரியா காட்டிக்காம இருந்ததுனாலதான் பிதா அவரை எப்படி ஆக்கிட்டாரா, இந்த பிலிப்பியில நம்ம வாசிச்சது மாதிரி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அது என்ன, அந்த ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்து, இயேசுவோட அந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமத்தை கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துக்குள்ள நடந்த ஒரு இமிகிரேஷன். ஓகேவா? இப்ப இது நம்மளுக்கு பாடமா எடுக்கலாம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாம் மாதிரியே நம்மளும் ஆரான் அப்படிங்கிற ஒரு உலகத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் எப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு சுவிசேஷம் வந்துச்சோ, நாம அந்த ஆரானை விட்டுட்டு கானான் அப்படிங்கிற ஜீவன் உள்ள தேசத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். அதுதான் எது, இப்ப நாம வாசிச்சுட்டு இருக்கிற வேத வசனத்துக்குள்ள வாழ்ற இந்த வாழ்க்கை. இதுக்குள்ள நம்மளை யார் கூட்டிட்டு வந்தது? தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணிருக்கிறாரு, கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப ஆபிரகாமுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தவங்க. ஆபிரகாமுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு? இஸ்மாயில். அவங்க அடிமையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு? இஸ்ரேல். அவங்க எப்படி இருந்தாங்க? நியாயப்பிரமாணத்துல அடிமையா இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள செகண்ட்
நியாயப்பிரமாணம் இல்லாம விடுதலையின் சந்ததி, அதாவது பேர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் வர்றவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். பேர் மாற்றுதுன்னா அவர் எப்போ கிறிஸ்துன்ற அந்த அடையாளத்தை பெற்றாரோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி உள்ள வர்றாங்களோ அவங்கெல்லாம் யாரு? சுதந்திரவாளிகள். இப்ப நாம அந்த சுதந்திரவாளிகளா இப்ப உள்ள வந்திருக்கிறோம். இப்ப நாம இந்த இமிகிரேஷனை எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இயேசு நமக்கு என்ன செஞ்சாரோ, இயேசு பிதாவுக்கு என்ன செஞ்சாரோ அதையே பார்த்து அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த இமிகிரேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே, பயணம் பாதியிலே போயிடும். நீங்க பைபிள் முழுக்க பாருங்க, நிறைய பேர் இமிகிரேட் ஆயிருப்பாங்க, அவங்க எல்லாம் மேலே போயிருப்பாங்க. சிலர் பனிஷ்மெண்ட்டாக இமிகிரேட் ஆயிருப்பாங்க. நல்லபடியாக இமிகிரேட் ஆனவங்க யோசேப்பு, அப்புறம் ரூத்து, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய லைஃப் என்ன இருக்கு? உயர்ந்து தான் போயிருக்கிறாங்க. அப்ப நம்மளும் அப்படிதான். இந்த உலகத்துல ஒரு காலத்துல எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 2:1 வாசிச்சீங்க அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அந்த இருளான வாழ்க்கையில பிடிக்கப்பட்டிருந்தோம் நம்ம. அப்ப இந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு ஆளை ஒரு நல்ல டீசென்டான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து யாராவது வைக்கணும்னு விரும்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த தேவன் ரொம்ப பெரிய மனசு பண்ணி நம்மளை எல்லாரையும் கூட்டு வந்திருக்காரு. நம்மள எல்லாம் கூட்டு வந்துட்டாருன்ட்டு நம்மளெல்லாம் நல்லவங்க நினைச்சுக்காதீங்க. இருக்கிறதுலயே worst பீப்புள்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான், இந்த கிறிஸ்டியன்ஸ் தான். நீங்க உலகத்துல போய் சில ஜாதி மக்களை பாருங்க, அவங்களுக்குள்ள அவ்வளோ டிசிப்ளின் இருக்கும், அவ்வளோ ஒரு இது இருக்கும், பொறுமையா பேசுவாங்க, ஒருத்தர் பேசும்போது குறுக்கில் பேச மாட்டாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இந்த சேட்டுடைய சேடுகள்லாம் இந்திக்காரங்க சேட்டு, அவங்க இதெல்லாம் போய் பாருங்களேன், சீனியரை பார்த்தோன்னே அவங்க முட்டியை போய் தொட்டு கும்பிடுவாங்க. ஏன்? வாட் எவர் இட் இஸ். பட் அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய குரூப்பில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஐ மீன் பிஸ்னஸ்லேயோ ஒருத்தர் குடும்பத்தனம் இறந்துட்டாரு, குடும்பம் விழுந்துருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா காசு கொடுத்து தூக்கி நிற்க வச்சு வேலை செய்ய விட மாட்டாங்க. எங்கேயும் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணுன்னுவாங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் போய் வேலை செய்யக்கூடாது, கை கட்டக்கூடாது. இஸ்ரேல்காரங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கும் இஸ்ரேல்காரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர், அவங்க வேலை செய்கிறத விட பிஸ்னஸ் அதிகமாக பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு உலகத்திலே பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலர் பேர் தான் வரும். உலகத்தில் இருக்கவங்களுக்கே அப்படி ஒரு இது வருதுன்னா, இந்த கோல்டன் வேர்ட்ஸ், உயிருள்ள வார்த்தைகளை படிக்கிற நாம, இதை சிந்திக்கிற நாம ஏன் நம்மளை மாற்றிக்கவே மாட்டேங்கிறோம்? ரொம்ப கஷ்டம். எதிர்பார்த்துட்டே இருக்காரு இயேசு கிறிஸ்து. தேவன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். எப்போதான் இவன் மாறுவான்? இந்த பதிலை வச்சு மெசேஜ் எடுப்போம், அந்த பதிலை வச்சு மெசேஜ் எடுப்போம், நாம தனியாக கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த ஆவியை கொடுத்து உணர்த்துறார். பரிசுத்த ஆவியுடைய 4 வேலை என்ன? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 4 வேலை செய்து பரிசுத்த ஆவி. ஆனா நம்ம கேட்கிறோம், போன வாரம் செஞ்ச அதே பாவம், போன மாசம் செஞ்ச அதே இது, திரும்ப 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 இப்படியே இருந்தோம்னா அப்படியே போயிடுவோம். வேற ஒரு சந்ததி வந்துடும். அன்பானவர்களே, நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த பிலிப்பியர் 2 ரொம்ப முக்கியமானது. பவுல் என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா, ஏதோ எழுதணுமேனு எழுதலை, பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சு, இயேசு கிறிஸ்துக்கு எப்பேற்பட்ட பேரை கொடுத்துருக்கிறாருன்றது உலகத்துக்கே இன்னும் தெரியல, கிறிஸ்டியன்ஸ்க்கே என்ன தெரியல. ஆனால் இவர் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சு அதை புரிஞ்சு எழுதி நம்மளுக்கெல்லாம் தேவன் அதை என்ன பண்ணிருக்காருன்னா பரப்பி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஆழமான பாடங்களை படித்த நாம அந்த சத்தியங்களை தொடர்ந்து சிந்திச்சு நம்மளை ஒவ்வொரு நாளும் அதோட ஒப்பிட்டு பார்த்து நான் அப்படி இருக்கிறேன் நான் பார்த்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நாமளும் இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு சிறந்த பேரை சம்பாதிக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.